நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவுல பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது கட்டுத்தரைக்கே அழகு சேர்க்கக்கூடிய வகையில பார்க்குறவங்கலாம் அசந்து போற மாரி ஒரு தரமான மாடா வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பொருத்தமானதா இருக்குங்க. முதலாவதா இப்ப நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த கிடாரியோட பல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல கிடாரிங்க. தரமான கிடாரி. இன்னும் வந்து பல் போடவே இல்லைங்க. அதாவது பல் வைக்காத தலையீத்து கிடாரிங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, பல் வைக்கவே இன்னும் ஒரு 4, 5 மாசம் ஆகும். தரமான ஒரு கிடாரின்னு கண்டிப்பா வந்து நம்மளால வந்து சொல்ல முடியும். ஜெர்சியில அட்டகாசமான கிடாரிங்க. நல்ல வளர்ப்பு பாருங்க. நடந்து வரும்போது பார்த்தா ஒரு குட்டி யானை வர மாரி இருக்கு. நல்ல உடம்பு வெயிட்ல நல்ல கனமா இருக்குங்க. நல்ல தரமா வளர்த்துருக்குறாங்க. நல்ல ஜம்முன்னு இருக்குங்க. சூப்பரான கிடாரி. நல்லா காம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஈத்து மாட்டுக்கு எப்படி காம்பு இருக்குமோ, அந்த மாரி காம்பு வந்துருக்குதுங்க. தலைச்சங்கத்தில பொதுவா பல் போடாத கிடாரிங்களுக்கு வந்து சின்ன சின்ன காம்பா, ஊசி காம்பா தான் இருக்கும். கறக்கிறதுக்கு சிரமமா இருக்கும். ஆனா இந்த மாட்டுக்கு பாருங்க காம்பு வந்து நல்ல நீளமா, நல்ல ஈத்து மாட்டு காம்பு மாரி வந்திருக்கு. உடம்பு கனமும் நல்ல தரமா இருக்குங்க. அதேபோல கிடாரி வந்து இன்னும் பல் போடவே இல்ல. ஒரு 7, 8 ஈத்துக்கு குறையாத கண்டிப்பா நம்மளால வந்து ஒரு 10 வருஷத்துக்கு இந்த மாடு வந்து ஒரு முதலாகுங்க. நீங்க வாங்கிட்டீங்கனாக்கா, மாடு மாத்த வேண்டிய பிரச்சனையே கிடையாது. பல்லு சேர்ந்த மாட்ட வாங்குறதுக்கு இந்த கிடாரி வாங்கிக்கிட்டீங்க அப்டினாக்கா, 10 வருஷத்துக்கு மாடாகுங்க. உங்க கட்டுத்தரையில மாடு மாத்த வேண்டிய பிரச்சனையே கிடையாது. காம்போலம் பாருங்க, மடி அமைப்பு பாருங்க, அவ்வளோ ஒரு சீரா இருக்கு. தெளிவான மடி செட்டுங்க. கன்று போட இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 20 நாள் வந்து இன்னும் முழுசான டைம் இருக்குங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா வந்து மடி வைக்கும். இப்ப தான் வந்து மடி வந்து ஸ்டார்ட்டிங் ஆயிருக்கு. நடக்க முடியாத அளவுக்கு மடி வைக்குங்க. மடி ஃபுல்லா வரும்போது கால ரொம்ப அகட்டி தான் வைக்கும். அந்த அளவுக்கு வந்து மடி வைக்கும். ஏன்னா, இதோட தாய் வந்து அந்த மாரி டைப்ல தான் வந்து அந்த ஜாதியில தான் சூப்பரா வந்து மடி வச்சு கன்னு வந்து போட்டிருக்கு. இந்த ஈத்தும் வந்து கறந்துட்டுருக்கு. இதோட தாய்லாம் வந்து ஒரு 17 லிட்டர் வந்து கறந்துட்டு இருக்குதுங்க. இந்த கன்றும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பா இந்த தலைச்சங்கத்திலேயே நம்ம வந்து அதிகமாலாம் சொல்லலைங்க. 2 நேரமும் சேர்த்து ஒரு 12 லிட்டர் மட்டும் நம்ம வந்து பால் சொல்லி குடுக்குறோங்க. கறவை சேர்ந்தே வரும். நம்ம வந்து கணக்கா தான் சொல்றோம். சுழி பாருங்க ஒரே சுழி தான். அசவு சுழி மட்டும் இருக்கு. அதேபோல நல்ல தெளிவான மாடுங்க. தரமா இருக்கு. 2 நேரமும் சேர்த்து ஒரு 12 லிட்டர் குறையாத வந்து கறவை எதிர்பார்க்கலாம். 2வது, 3வது ஈத்துக்குலாம் 15 லிட்டருக்கு மேல் கறவையே கண்டிப்பா வந்து கறக்கும். இன்னும் 2 பல்லு, 4 பல்லு, 6 பல்லு கடமுளப்புலாம் ஆகும்போது மாடு நல்லா ஹெவி சைஸா வந்துருங்க. நல்ல குவாலிட்டியான கிடாரி. தல தலன்னு சும்மா தக்காளி பழம் மாரி வளர்த்தி வச்சிருக்கிறாங்க. கட்டுத்தரையில கொண்டு போய் கட்டுனீங்க அப்டின்னா, எந்த ஊர்ல வாங்குனீங்க இவ்ளோ தரமா ஒரு மாடுனாலும் ஜம்முன்னு புடிச்சிட்டீங்க அப்டின்னு சொல்லி தான் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பார்த்து ஆசைப்படணும். அப்பேற்பட்ட கிடாரிங்க. இந்த கிடாரியோட விலை வந்து நம்ம வந்து சொல்றதே ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட் தான் வந்து சொல்றோம். ஏன்னா மார்க்கெட்டுக்கு போச்சுன்னா ரேட் வந்து சேர்த்தி தான் வந்து சொல்லுவோம். ஏன்னா வழி செலவு எல்லாமே இருக்கு. இது வந்து நம்ம வந்து வீட்லயே விக்கிறதுனால 55,000 மட்டும் தாங்க சொல்றோம். நல்ல டபுள் பாடியில தரமான மாடா இருக்கு. 55,000ன்ற விலையிலேருந்து ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிச்சும் குடுக்கலாம். மாடு பிடிச்சிருந்ததுன்னா கூப்பிட்டு பேசுங்க. இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா, சேலம் மாவட்டம், ஓமலூர் வட்டம், தாரமங்கலம் அருகே வென்னனம்பட்டி அப்படின்ற பகுதியில மாட்டு வியாபாரி பாலாஜி இடத்திலிருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. தேவைன்னா தொடர்பு கொண்டு பேசுங்க. அனுசரிச்சு வாங்கிக்கலாம். நன்றிங்க.